சுந்தர்சி வந்து என்னன்னா, இதை வெளியேறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ரஜினி சார்ட்ட வந்து கமல் சார்ட்ட சொல்றாரோ இல்லையோ, ரஜினி சார்ட்ட கண்டிப்பா சொல்லியிருக்கணும் அவர். சொன்னாதான் அவர் இந்த விஷயத்தை நீ வெளியில சொல்லி இல்ல சொல்லாம நம்ம பேசிக்கோன்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஒண்ணும் வேண்டாம் நம்ம பேசிக்கோன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த விஷயமே வெளியில போயிருக்காது. சுந்தர்சி ரஜினி படத்தில் விலகுறான்னு சொன்னதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. இதை சொல்லாம சுந்தர்சியா அவசரமா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இது. அதனால தான் உடனே அந்த பேஜை ரிலீஸ் பண்ணிட்டார். உடனே தகவல் போன உடனே டக்குன்னு எடுத்துட்டார். ஏதோ ஒரு ஒரு அவசரத்தில் பண்ண ஒரு விஷயம். சுந்தர்சி இப்போ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார். ஏன் ரஜினி சார்ட்ட நம்ம சொல்லாமல் போயிட்டோம். ஸோ கமல்கிட்ட கூட சொல்லலையே நம்ம. என்ன கமல்கிட்ட கூட சொல்ல கூட செகண்டாக சொல்லிக்கலாம். ரஜினி சார் தான் உங்களை கூப்பிட்டது. அவர்கிட்ட கண்டிப்பாக சொல்லி தான் தீரணும். இப்போ ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டார் சுந்தர்சி. இது ஒரு விஷயத்தை நம்ம சொன்னதுக்கு பிறகு எல்லாமே சார் இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு ஊருக்கு போனாலே நீங்கள் குடும்பத்தோட எவ்வளோ அதாவது மாஸ்டர் பிளான் பண்ணி நீங்கள் போகிறீங்க 5 பேர் ஃபேமிலியோட. இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது. ஸோ ரஜினி சார் வந்து ஹீரோ. இப்போ என்ன பிளான் பண்ணியிருப்பார் அவர். சுந்தர்சியை பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில் விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் மாற மாட்டார். ரஜினி சார் மாற மாட்டார். பட் இது சுந்தர்சி பண்ணுனது என்னை பொறுத்த மட்டும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான். ரஜினி சார் நாலேஜை கொண்டு போயிருக்கணும். கொண்டு போயிட்டு சார் நான் இப்படி எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை சார். அவர்கிட்ட நேரடியாக சொல்லலாமே, தப்பு இல்லையே.